வணக்கம் 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 வாழ்க வளமுடன். அண்ணங்க காணாங்க உண்மையிலே காணாங்க. பிஜாபாட் பொம்பங்குடன் உடைத்தாக்கு போனேன், ஒன்றுமே காணாங்க. ஜஞ்சி பண்ணாங்கங்க. இந்த நம்ம மகளிருக்கும் வீட்டு முதலாளி அம்மாவுக்கும் கொஞ்சம் காசு போடுறேன், அவங்க நாளைக்கு இந்த தனித்துவம் தாய்மார்கள் நாளைக்கு கொஞ்சம் உதவும் அப்படின்னு சொன்னாங்க. ஜஞ்சி பண்ணாங்க. காணாங்க. முரளி பூச்சவங்க தேடுறான், அவரையும் காணாம். சாமியை தேடுறான், அவரையும் காணாம். முரளி பூச்சவங்க பார்த்தா கிட்டாவிலேருந்து ஜோகூர் வரைக்கும் ரஃபிசி கூட கேம்பிங் பண்ணார். அப்புறம் சபா சர்வாக்கில் ஏறினா இறங்கினா ஃப்ளைட்டுன்னு போனார். யார்? ரஃபிசிக்காக. இப்போ பார்த்தா அவரை காணாங்க. இங்கே பாருங்கள், நான் பஸ் ஸ்டாப்பில் தான் உட்காந்துருக்கேன். இன்றைக்கி கன்னி பொங்கல், காணும் பொங்கல். பாருங்கள், பஸ் ஸ்டாப்பில் தான் உட்காந்துருக்கேன். இங்கேயும் யாரையும் காணாம், முரளியும் காணாம். இப்போ கேள்விப்பட்டால் லண்டனில் ஏகபோகமாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாராம். பாருங்கள், பணம் போடுறாரு, லண்டனில் இருக்கிறாராம். ஏதுங்க பணம்? சொல்கிறத சொல்லிட்டேன், நீங்கள் பாருங்கள். இப்போ தாங்க தேர்தலில் நீங்கள் கண்டுபிடிங்க. சாமி என்னென்ன கேட்டால், சாமி என்ன ஒரு நாளைக்கு முன்னே நான் தனித்து வாழும் தாய்மார்களுக்கு கஷ்ட வழிக்கு 50 வெள்ளி 100 வெள்ளி குறையாமல் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ 200 வெள்ளி கொடுக்குறாராங்க. 200 வெள்ளி பத்தலையாங்க. எவ்வளோ நாளுங்க இந்த தனித்து வாழும் தாய்மார்களுக்கு ஒரு இடைக்கால உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும்? அவங்களுக்கு தூர நோக்கில் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? கொஞ்ச நாள் அவங்க ஏஜென்சியாக மாறினா கூட நல்லது தான். ஏன்னா தனித்து வாழும் தாய்மார்கள் சொல்லும் போது தந்தைமார்களும் தனித்து வாழ்கிறாங்களே, நிறையா பேர் இருக்கிறாங்கங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி தூர நோக்கத்தில் துணிஞ்சு வரணுங்க. பெண்கள் துணிஞ்சு வரணும். நமக்கு நம்ம சமுதாயம் கண்டிப்பாக பல விஷயத்தில் பல சொற்கள் பல விதமாக பேசுவாங்க, அதில் என்ற மாறு கருத்தும் கிடையாது. ஆனால் நம்ம பெண்கள் துணிஞ்சு இருக்கணும், கோழையாக இருக்கக்கூடாது. குறிப்பாக தமிழ் பெண்கள்லாம் புரட்சி பண்ணுங்க, தைரியமாக வாங்க. அடுத்தவன் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், அவன் சொல்லுவான், அவனுக்காக நீங்கள் சாப்பிடல, நீங்கள் வாழ்ந்தா தான். நீங்கள் தான் முன்னுக்கு வரணும், தைரியமாக வாங்க. ஆண்களுக்கு மட்டும் பிரச்சனை வந்தால் அவங்க எப்படியும் கலையிறாங்க. பெண்கள் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? தைரியமாக வாங்க. மக்கள் உங்கள் பின்னால் இருப்பாங்க, பயப்படாதீங்க. அடுத்தவனுக்காக நீங்கள் சாப்பிடாதீங்க, உங்களுக்காக நீங்கள் வாங்க. பல பேர் பல விஷயமா சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி நம்ம பிரச்சனை அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம நாட்டில் பிரச்சனை அவங்களுக்கு பொதுவாக அவங்க காரியம் நடந்தால் சரி, அவங்க ஆசைப்படுறபடி நீங்கள் வாழ்ந்தா சரி. ஆண்கள் மட்டும் என்ன உங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டு துரோகம் பண்ணிவிட்டு அட்டகாசம் பண்ணுறானுங்க. அதுக்குன்னு உங்களை தகாத விஷயத்துக்கு நான் போக சொல்ல. சிந்திச்சு பாருங்கள், எது உங்களால் தைரியமாக பண்ண முடியுமோ, எது நினச்சா உங்களால் தைரியமாக வாழ முடியுமோ துணிஞ்சு வாழுங்க, தைரியமாக இருங்க. இன்றைக்கி கன்னி பொங்கல்னால ஒரு சில பேர் தவறான பாதையிலையும் போயிட்டு தவறான வழிகளையும் சில மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாக சில குடும்பங்களோட பார்க்கலாம். ஒரு நல்லவன் மாதிரி பேசுவான், அப்பாவி மாரி இருப்பான், கடத்தில் ஏமாற்றிடுவான். அதே மாதிரி பொண்ணுங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க. பெண்ணுங்களும் அப்படி தான். சில பேர் எல்லாமே நான் சொல்ல, அப்பா பார்க்க கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்காங்க, ஆனால் பின்னால் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை தான். ஆனால் இன்றைக்கி கன்னி பொங்கலாக சொல்லி அது காணும் பொங்கலாமல் இருந்தால் சரி, தயவு செய்து துணிஞ்சு வாழுங்க. நிறையா பேர் இன்றைக்கி நம்ம மக்கள் தொகையும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. கொஞ்சம் காணா இந்த மாதிரி தான் பாருங்கள். எவ்வளோ நாளுங்க இந்த மாதிரி சாமி மாரி எவ்வளோ மக்கள் தலைவர்கள் இது தனித்து வாழும் தாய்மார்களுக்கு மட்டும் என்னமோ சிறப்பாக அவங்கள என்னமோ ஏளனமாக பார்க்குறதோ, அவங்களுக்கு உதவி செய்கிறது என்னமோ பெரிய பெருமையாக இருக்கும். நீண்ட தூர வாழ்க்கை எப்படி? நாளைக்கு கடைசியில் யார் உங்களுக்காக கூட இருக்க போகிறான்? உங்கள் குழந்தைகள் இருக்க போகிறாங்க, இல்லை உங்கள் கூட உங்கள் பார்ட்னரு, உங்கள் நண்பர், உங்களோட, அது நான் கணவர் தான் சொல்கிறேன், அவரை நான் நண்பராக பார்க்குறேன், அவர் தான் உங்கள் கூட இருக்கணும். துணிஞ்சு தைரியமாக இருங்க. அப்படியே ஒரு வாய்ப்பு கிடைத்தால், நல்ல வரம் கிடைத்தால் மீண்டும் தொடர்ச்சியாக வாழுங்க. எல்லாத்துக்கும் கஷ்டந்தாங்க. பெண்களே, இன்றைக்கி பொங்கல் முடிஞ்சிருச்சு. பொங்கலில் கரும்பை காணா. நான் கரும்பு கேட்கலைங்க. இதை பிஎன் அரசாங்கத்தில் கொடுத்தாங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி பேசி தான் இன்றைக்கி பிஎன் அதாவது பக்கத்தான அரசாங்கம் எடுத்தீங்க. அதே தான் நீங்களும் சட்டியும் கரும்பையும் கொடுக்குறீங்க. இதை சொன்னால் நான் தப்பான்னு சொல்கிறீங்க. அப்புறம் பாலை காணான்னு சொன்னீங்க. 3 மில்லியன் அரசாங்கம் மாறினானே கிட்டத்தட்ட 3 மில்லியன் அமௌண்ட் உள்ள பாலை காணான்னு சொன்னீங்க. அதுக்காக சரி பசு மாட்டையாவது கொடுங்க, நாங்கள் பாலை வளர்த்துக்கிறோன்னு சொல்கிறேன். அதுவும் புரியல. இப்பயும் சரி, இன்றைக்கி பாருங்கள், கன்னி பொங்கல் காணும் பொங்கல்னு சொன்னால் கூட இந்த மகளிர் பெண்களுக்காக காசு போடுறேன். நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் அதையும் காணா. தயவு செய்து நிறையா வாக்குறுதி கொடுத்தீங்க, ஏமாத்தாதீங்க. அதுக்கு நான் பக்கத்தானுக்கு எதிரி கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி 100 நாளில் செய்யலைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக செய்யுங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. அதுதாங்க தில்லு, இல்லை திமுறை. இல்லைனா தாங்க மாட்டீங்க, உங்களை மாற்றிடுவாங்க. சரி, மீண்டும் சந்திக்கிறேன். காணா பூச்ச முரளியை காணாங்க. பணம் காசுக்காக ஏகபோகமாக லண்டனில் வாழ்கிறாராம். பார்த்துங்க, எப்படியும் பாருங்கள். சாமியானே பார்த்தா ஒரு நாளைக்கு 200 வெள்ளிக்கிட்ட செலவு பண்ணுறாங்க தனித்து வாழும் தாய்மார்களுக்கெல்லாம். அப்போ அதையும் பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ தான் உதவி செய்வார்? இது நீண்ட உதவி என்ன பண்ண போகிறாரு? பார்த்துங்க. இதெல்லாம் சொன்னது யாருன்னா, எனக்கு IPF இந்த சிவா இருக்கார்ல, PKR சாமியை சொன்னார்.
50,000 வெள்ளிக்கிட்ட நம்பர் அடிச்சிச்சான். ஒரு நாளைக்கு 200 வெள்ளி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். அவர் தான் சொல்கிறாரு. சரிங்க, சொல்கிறத சொல்லிட்டேன். ஐயோ சூப்பரா காணான்ற சத்தியமாக காண போகிறேன். பஸ் ஸ்டாப்பில் எந்த பொண்ணும் காணாங்க. பஸ் ஸ்டாப்பில் எந்த பொண்ணும் நான் ஒண்டியாக தான் நிற்கிறேன்.